எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து கழகத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய அனுபவ சான்றிதழ் எப்படி வாங்க வேண்டும்? போக்குவரத்து கழகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் எவ்வளவு? ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது. இந்த ரிசல்ட் வெளியான குழப்பங்களை குறித்து முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த ஏப்ரல்லேருந்து தேர்வுகளுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி கடந்த ஜூலையில் தேர்வை நடத்தி முடித்தாங்க. ஸோ ஜூலை 27 நடத்தி முடித்த தேர்வு ஆகஸ்ட் 21 தேர்வு முடிவுகள் வெளியாகி விட்டது. தேர்வு முடிவுகள் வெளியான நேரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குழப்பம். ஸோ எனக்கு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, என்னுடைய மதிப்பெண்கள் வெறும் 20, எனக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் என் பேர் வருமா? இப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. சார் ரிசல்ட் வந்துருச்சு, ஐஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டாக இருக்குது, ஆனால் அந்த கொஷின் எனக்கு தவறுதலாக கொடுத்துருக்காங்க, சேலஞ்சிங் பண்ணதில் எனக்கு மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா? அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. சார் எனக்கு என்னமோ தெரியல, நான் நல்லா தான் எழுதுனேன், ஆனால் எப்படியோ ஒன்று எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் போயிடுச்சு, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டுமே கிடையாது, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அப்டேட் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ அனுபவ சான்றிதழ், ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் அனுபவ சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும். இது எங்கே போய் வாங்கணும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ உங்ககிட்ட அந்த 18 மாதம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ எந்த பேட்சில் ஓட்டிருக்கீங்க, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது? ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எங்கே போய் வாங்கியிருக்கிறோம்? ஸோ ஐஆர்டியில் அப்ளை அந்த கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஐஆர்டி மூலமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இல்லைனா டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, ஜிஎஸ்டி நம்பரு, ஸோ எம்ப்ளாயி நேமு, டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, வெஹிக்கிளுடைய கேட்டகிரி, பஸ்ஸா, ட்ரக்கா, இல்லை ஹெவி வெஹிக்கிள் ட்ரக்கா, இல்லை 20 வீல் ட்ரக்கா, அந்த கம்பெனியோட டீட்டெயில் எல்லாமே போட்டு, ஸோ இந்த டிரைவிங் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸோடைய அந்த 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸோடைய சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணுங்க. இது இல்லைன்னா உங்களால் இந்த அனுபவ சான்றிதழ் இல்லை அப்படின்னா உங்களால் டிஎன்எஸ்டிசியில் போகிறதுன்றது கடினமாக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு கீழே, ஸோ நம்ம காலேஜ் பஸ் ஓட்டியிருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் பார்த்தீங்கன்னா டிரைவராக பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இந்த ட்ராவல் ஏஜென்சிஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அவங்களுடைய லெட்டர் பேட் மூலயமா நீங்கள் ஒரு அனுபவ சான்றிதழை வாங்கிக்கணும். இவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். ஸோ இந்த அனுபவ சான்றிதழ் 18 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 5 வருஷம் ஒர்க்கிங்க எக்ஸ்பீரியன்ஸு, ஹெவி வெஹிக்கிள் நான் ஓட்டுவேன், நான் ட்ரக் ஓட்டி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனுபவ சான்றிதழ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்குறாங்க. ஸோ ஏதாவது நீங்கள் லாரி ஓட்டிருக்கீங்க, ஹெவி வெஹிக்கிள் ஓட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் இருப்பவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆனால் பட் முன்னுரிமை பட்டியலில் உங்களுடைய பெயர் வரணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அவசியம். ஓகேங்களா? ஸோ அது மட்டுமே கிடையாது, அடுத்த கேள்விகளுக்கு உங்களுடைய நான் பதில் சொல்கிறேன். என்னன்னா, சார் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிப்பெண் பட்டியல் வெறும் 20 தான் மதிப்பெண் பட்டியல் நான் வாங்கியிருக்கேன், என்னுடைய மதிப்பெண் பட்டியலில் நான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவேன்னா கண்டிப்பாக வருவீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக 100% 20 மார்க் மேலே வாங்கியிருக்க அனைவருக்குமே செலெக்ஷன் பட்டியல் இருக்குது. ஒரு 10,000க்கு மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி நடத்தி ஸ்கில் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிற பீப்புள் மட்டும்தான் டிஎன்எஸ்டிசியில் பஸ் ஓட்டுறதுக்கு, ஸோ பேருந்து ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினியாக அனுப்பிச்சி விடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இல்லை ஒரு 6 மாதம் மினிமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் டவுன் பஸ்ஸு, அதுக்கப்புறம் டிரைவர் கம் கண்டக்டர், அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி தான் போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனங்களை தொடர்ந்து வராங்க.
ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, சார் கீ சேலஞ்சிங் நான் பண்ணியிருக்கேன், ஐஆர்டி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துட்டாங்க, நான் எழுதுனா தவறு ரைட்டு அப்படின்னா கீ சேலஞ்சிங் வந்து இனிமேல் வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா ரிசல்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டு எந்த விதமான அறிவிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டி சம்மந்தமாக கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்சிங்கில் மதிப்பெண்களை வரும் அப்படின்ட்டு நீங்கள் கனவுல கூட நினைக்க வேண்டாம். ஸோ அந்த மதிப்பெண்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அரிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் எவ்வளோ மார்க் இருக்கும், இதுவும் நிறைய பேர் இன்னும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஒரு 3லிருந்து 5 மதிப்பெண்கள் கிரேஸ் மதிப்பெண்களாக வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வழங்கலாம், வழங்காமலும் போகலாம். ஆனால் 3லிருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் கிரேஸ் மதிப்பெண்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம சொல்லலாம். ஒருவேளை வழங்காமலும் போகலாம், அது நீங்கள் நம்ப வேண்டாம். ஒருவேளை வழங்கியும் கொடுக்கலாம். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க, எனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் வரல, என்னுடைய மதிப்பெண்களே இல்லை அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பாஸ் பண்ணாதான் இந்த இதுக்கே நீங்கள் உள்ளேயே வரீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 20 எடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் 25 எடுத்தாலும் சரி, 30 எடுத்தாலும் சரி, 40 எடுத்தாலும் சரி, 50 எடுத்தாலும் சரி, தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த பார்ட் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக மதிப்பெண்களே எடுத்திருந்தாலும் சரி, ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் 19 வாங்கியிருந்தாலும் உங்கள் மதிப்பெண் வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பதில் அளிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 46, கண்டக்டருக்கு 40, டிரைவர் கம் கண்டக்டர் 30, 35, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் 45, கண்டக்டர் 39, டிரைவர் கம் கண்டக்டர் 33, பிசி முஸ்லீமுக்கு டிரைவர் 44, கண்டக்டர் 38, டிரைவர் கம் கண்டக்டர் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி டிரைவர் 43, கண்டக்டர் 37, டிரைவர் கம் கண்டக்டர் 31, எஸ்சி டிரைவர் 40, கண்டக்டர் 36, டிரைவர் கம் கண்டக்டர் 30, எஸ்சி டிரைவர் 35, கண்டக்டர் 35, டிரைவர் கம் கண்டக்டர் 29, எஸ்டி டிரைவர் 30, கண்டக்டர் 34, டிரைவர் கம் கண்டக்டர் 28, பிஎஸ்டிஎம் டிரைவர் 30, கண்டக்டர் 33, டிரைவர் கம் கண்டக்டர் 27, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்டியூட்டோட வந்தால் 25, தமிழ் எலிஜிபிலிட்டியில் 20 மதிப்பெண்கள் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மதிப்பெண்கள் பட்சத்தில் நிச்சயமாக போக்குவரத்து துறையில் உங்களுக்கு செலக்ஷன் பட்டியலில் உங்களுடைய பெயர் வருவது 100% உறுதி. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.